ரவுண்ட் ஒன் மேட்ச் இது. இந்த மேட்ச் யாருக்கு பார்த்தீங்கன்னா த பாய்ஸ் 2 vs குட்வின். டாஸை வின் பண்ணி ஃபீல்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க த பாய்ஸ் 2. இந்த மேட்ச்சுக்கு 6 ஓவர், பவர் பிளே கிடையாது, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் நான் பிரசன்னா, ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண யோகி, ஆசிப் பாய் நான் செகஷனில். முதல் பந்து மேட்ச்சில் வெயிட் பண்ணி ப்ளேஸ் பண்ணியிருக்காரு, ஆஃப் த மார்க் வந்திருக்காரு பிரசன்னா. ஃபாஸ்ட்டாக இருந்திருக்காங்கன்னு சொல்லும்போது ஃபீல்டர்ஸை விட ரன்னிங் ஃபாஸ்ட்டாக இருந்திருக்கு. 2 எடுத்திருக்காங்க, 2 3ஆவும் மாறுது. பெரிய அப்ளாஸ் கிடைக்குது. அவங்க உள்ளே வரும்போதே அவங்களுக்கு செம்ம அப்ளாஸ் கிடச்சிச்சு. அங்கே பாருங்க, ஃபுல் ஸ்குவாடு உட்காந்துருக்காங்க தான். நவீன், சூர்யா எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க. போன பால் ஆகிட்டு ரீபால் பால், செகண்ட் பால் அகெயின் பாயிண்ட்டுக்கு ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. தேர்ட் பால் அகெயின் பிரசன் மிஸ்டேக்கில் காசியஸாக ஆடுறாங்க. 1s and 2s ரெடியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். யோகி டு ஆசிஃப், பெருசாக எம்பலை, டைமிங் கிடைக்கல, டாட் பால். ஓவர் பிச்சு பந்து இன்சைட் அவுட்டுக்கு போனார், ஃபீல்டர் கைக்கு போகுது. எஸ், விக்கெட் கிடச்சிருக்கு, ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. கன்வென்ஷனல் லாப்டாப் ஷாட்டுக்கு போனாங்க. 1 run பேட்ஸ்மேனா ரமேஷ். 1 more மீனிங் இந்த ஓவரில். இவர் ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து பேட்டில் ஆடி இருக்காருன்னு பார்த்தா ஜஸ்ட் ஃபால் ஷாட்டு. ஹைட்டான ஃபீல்டர், கேரி ஆகலை அவருக்கு. 1 run எடுத்திருக்காங்க, ஓவரை முடிக்கிறாங்க. முதல் ஓவர் முடிச்சிருக்கு, ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க குட்வின். செகண்ட் ஓவர் போட ஹரீஷ் வந்திருக்காங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் விக்கெட்டுக்கான காரணம் அவர் எடுத்த கேட்ச் தான். ஃபர்ஸ்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, வெல் பிளேடு. பேக் ஃபுட்லேயே வெயிட் பண்ணி ஆஃப் சைடில் வந்துச்சு, ஆஃப் சைட்லேயே ப்ளே பண்ணார். நிறைய பால் பாயிண்ட்டுக்கிட்ட போகிறத பார்க்க முடியுது. அவ்வளோ டைமிங் வெயிட் பண்ணி ஆடுறாங்க எல்லாருமே. செகண்ட் பால் பிரசன்னா ஸ்ட்ரைக்கில் கையை திரும்பினாருங்க. ஓவர் பிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட யார்க்கராகவே போட்டார்னு சொல்லலாம், ட்ரைவுக்கு போக முடியல. தேர்ட் பால் பஞ்ச் இட் டவுன் த கிரவுண்ட். 1s and 2s கண்டிப்பாக ரெடியாக இருக்காரு பிரசன்னா. அங்கே சறுக்கிருச்சு, இல்லாட்டி 2 எடுக்க வாய்ப்பு எடுத்திருப்பாங்க. 1 run மட்டுமே. ஹரீஷ் வந்து அடுத்த பந்து தூக்கி போட்டுருக்காருங்க. ஸ்வீப் ஷாட் போக பார்த்தாங்க, பேட்டில் ஒரு இன்சைட் அடிச்சு ஃபுல் கனெக்ட் கிடைக்கல. 1 run. லாஸ்ட் ஒரு மினி ஷார்ட்டாக இருந்துச்சு, பின்னாடி ஃபர்ஸ்ட் இப்போ டீப்பில் வச்சுருக்காங்க. நல்லா ரிசீவ், 1 run மட்டுமே இந்த பந்து. 1 more to end the over. ஹரீஷ் வந்து நல்லா போட்டிருக்காரு இந்த பந்து. அவுட் சைட் ஆஃபில் ப்ளே பண்ண பார்த்தாங்க, சாஃப்ட் ஹேண்டில் இன்சைட் வச்சு 1 run எடுத்திருக்காங்க. ஓவர் முடியுது. 2 over முடிஞ்சிருக்கு, 12 ஸ்கோர், 1 விக்கெட் விட்டுருக்காங்க குட்வின். அடுத்த ஒரு தங்கமணி லெஃப்ட் ஆகும், கட்டாவும் கீழேயே போயிடுச்சுங்க. கட்டாவும் சொன்னாங்க, கீழே போகணும்னு யாரும் எதிர்பார்க்கல. 2ஆக மாற்றிருக்காங்க. செகண்ட் பால் ஷார்ட்டாக இருந்துச்சு, விட்டு தட்டை பார்த்தாரு, டாட் பால். அடுத்த பந்து நின்று சாஃப்ட் ஹேண்டில் லைட்டாக ப்ளேஸ் பண்ணி விட்டு ஒரு சிங்கிள் மாற்றிருக்காங்க ஃபீல்டில் இருக்கும்போதே. நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. இதுக்குள்ளேயே இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது, 1 run தான் எடுக்க முடியும். பேக் ஆஃப் லென்த்து தட்டி விட்டார், தட்டி விட்டதுக்கு ஒரு சிங்கிள் எடுக்கிறாங்க. பிடிச்சி அடிக்காங்க, ஆள் கிடையாது. பேக்கப்புக்கு டீப்லேருந்து வரணும். பிரசன்னா ஸ்ட்ரைக்கில் ட்ரைவ் லென்த்துக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டுக்கு இழுத்தார். லெஃப்ட் ஆர்ம் ஆஃப் கட்டுற மாதிரி போட்டாங்க. நல்ல வே டு எண்ட் ஓவர்னு சொல்லுவேன். 3 over முடிஞ்சிருக்கு, 17 ஸ்கோரு, 1 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்த ஓவர் போட பாலா வந்திருக்காங்க. முதல் பந்து க்ளோஸாக பாடி ஆடிட்டு சிங்கிள் மாற்றிட்டாங்க. செகண்ட் பால் பால் ஆட்டு பிரசன்னா டாஸ் பாலை எடுத்தார், தட்டி விட்டார். பேக்வர்ட் ஸ்கொயரில் ஃபீல்டர் 1 run எடுத்திருக்காங்க. குட்டோ சாரியான த்ரோ. போன பால் எடிரி வந்த பால் ஆட்டு ரமேஷ். ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவுட் சைடு ஆஃபில் வித்து கிடச்சா கண்டிப்பாக பேட்டை விட்றாரு. வேணாம் 1 run மட்டுமே. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, பேக் லெக்கில் பட்டிருக்கு, டாட் பால். வெல் பிளேஸ்ட் பட் ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர், தோ இட் வென்ட் டு ஃபீல்டர். 1 run திருடி எடுத்துட்டாங்க. 1 more remaining. சிங்கிள் மாற்றிருக்காங்க. ஐயோ மிஸ் பண்ணியிருக்காங்க, வாய்ப்பு மிஸ் ஆகிருக்கு. 2 3ஆக மாற்றுறாங்க. விக்கெட் கொடுத்துருக்காங்க. ஃபிங்கர் கானா அண்ட் ரமேஷ் அவர்களோட விக்கெட்டும் பறி போகுதுங்க. அவர் காலில் ஒரு அடிபட்டுச்சு இப்போ, அதனால் பை வச்சுருந்தாங்க. 4 over முடிஞ்சிருக்கு, 24 அடிச்சிருக்காங்க. 2 விக்கெட் இருக்காங்க குட்வின். குரு நீ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில். ஹரீஷ் அடுத்த ஓவர், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ரைட்டாக போட்டிருக்கிறது முதல் பால். அவுட் சைட் ஆஃப்லேயே மெயின்டைன் பண்ணார். அவங்களே அங்கே தான் ப்ளே பண்ணாங்க. 1 run. செகண்ட் பால் ஹரீஷ் டு பிரசன்னா, ஸ்ட்ரெயிட் டு ஃபீல்டர், பார்த்து 1 run எடுத்துட்டாங்க. தேர்ட் பால் ஹரீஷ் டு குரு, ஸ்விட்ச் ட்ரை ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு, பேக் லெக்கில் பட்டிருக்கு, டாட் பால். நோ பால் போன பால் பவுன்ஸ் காணமா, இறங்கி போய் ஆட பார்த்தாரு.
இன்சைட் எட்ஜ் ஃபாஸ்ட்டாக போட்டார் இந்த பந்தும் நல்லா போட்டார் ஃப்ரீ ஹிட் பால் ஒரு ரன். ஹரீஷ் டு பிரசன்னா. ஸோ நல்ல டெலிவரிங்க, நல்ல யாருக்கார் வைட் யாருக்கார் வந்த பேச யூஸ் பண்ண பார்த்தாரு. பேட்டில் டாட். ஒன் மோர் டு எந்த ஓவர். தரையோட தட்டினார். 2ங்கிற கால் அவங்க கேட்டாங்க வெளியேந்து அவங்க டீம். பட் சிங்கிள் மட்டும்தான் கிடச்சிருக்கு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 30. இது வரைக்கும் 2 விக்கெட் விட்டுருக்காங்க. குட்வின். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் லாஸ்ட் ஓவர் பற்றி தங்கமணி லெஃப்ட் ஆம் அவருக்கான செகண்ட் ஓவர். முதல் பந்து பிரசன்னா. கேட்சுக்கான வாய்ப்பு அதிகம். அங்கே பாலா அவர்கள் ஃபீல்டர் லைனுக்குள்ளே பிடிச்சிருக்காங்க. விக்கெட்டு நின்று ஆடி கொடுத்தாருங்க. ப்ரொலிஃபிக் ரன் கெட்டர் இந்த இன்னிங்ஸை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக பிரசன்னா. விக்கெட் இருக்கிற மாதிரி அடுத்த நியூ பேட்ஸ்மேன் சதீஷ். செகண்ட் பால் ஸ்விட்ச் ட்ரை இன்சைட் எட்ஜ் ஆஃப் ஸ்டம்பை தட்டிடுச்சு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் ஐசக். ஒரு ஃபேஸ் பண்ணுற முதல் பந்து ஃபாஸ்ட்டாக எடுக்க பார்த்தாரு. விளக்கியே போட்டாங்க. அந்த எண்ணில் ஒரு ரன் அவுட். குரு ஸ்ட்ரைக்கில் எதுக்கு ஸ்ட்ரைக்குக்கு வந்தாரோ இன்டர்நெட் கரெக்டாக பார்த்துருக்காரு. அது கைக்கு போனதுனால நமக்கு கண்டென்ட்டாக மாறிச்சு. பேக் டு பேக் விக்கெட். 3வது விக்கெட் இந்த ஓவரில். நியூ பேட்ஸ்மேன் சுரேந்தர் ஸ்ட்ரைக்கில் ஸ்லோவாக போட்டாருங்க. காலில் இறங்கிடுச்சு. டாட். ஆஃப் கட்டர் மாதிரி போட்டாங்க. டாட் பால். 30 ரன் ஆடிருக்காங்க. முதல்ல பேட்டிங் பிடிச்ச குட்வின். 36 பாலில் 31 இப்போ டார்கெட்டு த பாய்ஸ் 2க்கு. சேஸுக்காக ஓப்பனிங் பேரில் ஸ்ட்ரைக்கில் பாலாக இருக்க போகிறாங்க. நான் செகண்டில் கோபி. ஃபஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண ஆசிஃப். முதல் பந்து செகண்ட் இன்னிங்ஸில் ஃபாஸ்ட்டாக இருந்துச்சுங்க. வந்த பேச யூஸ் பண்ண தான் பார்த்தாரு. படல. செகண்ட் பால் ஒட்டுந்தா வைடு போயிருக்குமோன்னு தோணுது. ஸ்கொயரில் சிங்கிள். தேர்ட் பால் கோபி பிடிக்கணும். முதல் பந்து ஐயோ ஜஸ்ட்டுங்க போன மாட்டாட்டு. ஃபோர்த் ஒன் டாஸ் பால் மிஸ் பண்ணியிருக்காரு. ஓவர் பிச்சுட்டு பந்து எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் ஆயிடுச்சு. எல்லாத்தையும் பீட் பண்ணிடுச்சு. ஸ்விட்ச் ட்ரை எதிர்பார்த்த இடத்துக்கு வந்து போகலை. ஃப்ரண்ட் ஆஃப் த விக்கெட்டுக்கு போயிருக்கு. சிங்கிள். ஐ திங்க் ஒன் மோர் மீன். கோபி ஸ்ட்ரைக்கில் ஓய்யோ ஃபாஸ்ட்டாக போயிடுச்சுங்க. கவர்ஸில் சிங்கிள் மாற்றிருக்காங்க. சிங்கிள் டபுளாக மாறுது. நாட் அவுட் சொல்லியிருக்காங்க. சக்ஸஸ்ஃபுல்லாக 2 ரன் ஓடிருக்காங்க. ஓவர் முடியுது. முதல் ஓவர் முடிஞ்சிருக்கு. விக்கெட் எதுவும் விடாமல் 5 ரன் ஆடிருக்காங்க. த பாய்ஸ் 2. செகண்ட் ஓவர் போட குரு. முதல் பந்து இங்கேயே இருக்கு. வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சுங்க. விக்கெட் எடுக்கவும் வாய்ப்பு இல்லை, ரன் எடுக்கவும் வாய்ப்பு இல்லை. டாட் பால். செகண்ட் ஒன் லான்ச் பண்ணாரு. ஃபீல்டர் தேர் பிரசன்னா தேர். பிடிச்சிட்டாருங்க. பிடிச்சிட்டாருங்க. விட்டு கிடச்சிச்சின்னு விட்டு பார்த்தாங்க. விட்டு கொடுக்காம கேட்ச் பிடிச்சிருக்காரு. பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் 1 ரன் பேட்ஸ்மேன் தங்கமணி லெஃப்டி பேட்ஸ்மேன். குரு வந்து இவர் பிடிக்கணும். முதல் பந்து அங்கேருந்தான் ஆளை நவுத்துனாங்க. சிங்கிள். குரு டு கோபி ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. அலாங் த கிரவுண்டில் லாங் ஆஃப்க்கு பேருக்கு 1 ரன். 60 கீழேருந்து வராங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி பாடியில் விழுந்துருச்சு. குரு டு தங்கமணி ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ரன் எடுக்க முயற்சி. பட் டாட் பால் ஆயிடுச்சு. 2 ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 7. ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒரு ஆசிஃப் அஃபருக்கான செகண்ட் ஓவர் இது. முதல் பந்து கோபி ஸ்ட்ரைக்கில் நேருக்கு நேராக சிப் பண்ணாரு. பிடிக்க வாய்ப்பு கிடையாது. பவுண்டரி போகவும் வாய்ப்பு கிடையாது. 1 ரன் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் லெஃப்டி பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் வால் அச்சு கொடுத்தாரு. பிடிக்க முடியுமான்னு பார்த்தா மரத்தில் பட்டு உள்ளே இருக்குது. பவுண்டரியும் போகலை. சிங்கிள். தேர்ட் பால் இன்ஃபீல்டுக்குள்ளேயே இருக்குது. 1 ரன் எடுத்துட்டாங்க. ஆசிஃப்ட் தங்கமணி பெரிய ஷாட்டா. அந்த ஃபீல்டரை வச்சு போட்டு எடுத்தாங்க. 6 அடியாக நிப்பாட்டி வைப்போம் அப்படின்னு இப்போ தான் பேசி முடிச்சு அவரை நிப்பாட்டி வச்சாங்க அந்த இடத்துல. ஸ்ட்ரைக்கில் மணிமுத்து நியூ பேட்ஸ்மேன். ஆசிஃப்ட் வந்து இவர் ஃபேஸ் பண்ண முதல் பந்து ஐயோ ஸ்டாப்புங்க. சதீஷ் அவர்கள் ஐயோ ரிசீவ் பண்ணி அடிச்சு நான் விக்கெட்டாக இருந்திருக்கும். அங்கே பிடிச்சி அடிக்கவும் ஆள் கிடையாது. டாட் பால் இந்த பந்து வெல் ஸ்டாப். ஸ்டெம்புக்கு வர எனக்கு தான் ரெடியாக நின்னாரு. தரையோட பேருக்கு 1 ரன் எடுத்திருக்காங்க. 3 ஓவர் முடிஞ்சிருக்கு. 11 ஸ்கோரு. 2 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். அடுத்தது சதீஷ் அவருக்கான ஃபர்ஸ்ட் ஓவர் ஸ்லாட்டுக்கே வந்து அந்த ஃபீல்டரை வச்சு அதே இடத்துல அடுத்த கேட்சை பிடிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் பரத். சதீஷ் வந்து இவர் பிடிக்கணும். முதல் வந்து காலில் பட்டிருக்கு. ஃபாஸ்ட்டாக இருந்துச்சு. ஒர்க் பண்ண பார்த்தாரு ஆன் சைடில்.
போன பால் நோபால் கொடுத்தாங்க. ஃப்ரீ பால். இந்த பால் தூக்கி போட்டார். பாட்டம் மேன் பிளேயை பார்க்க முடியுது. குத்தி பொறுமையாக தான் போகும். மேட்டில் கஷ்டப்பட்டு எடுத்திருக்காருங்க குரு. அங்கே ஃபீல்டர் 2 எடுத்திருக்காங்க இங்கே. சதீஷ் டு பரத். நல்ல டிரைவ் அலாங் த கிரவுண்டில். பிரசன்னாட்ட பேருக்கு ஒரு ரன். நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு. ஸ்ட்ரைட் டு பவுலர். டாட் பால். கோபி அவர் மிஸ்டேக்கில் செக் பண்ணி ஏந்திருக்காரு. அகெயின் பாபு, மின்னல் பாபு அவர் கைக்கே போயிருக்கு. இந்த தடவை கேட்ச் ட்ராப் ஆகிருக்கு. பின்னாடி போய் எடுக்க வேண்டிய கேட்ச் ட்ராப்பு 2ஆக மாற்றிருக்காங்க. கட்டர் தூக்கி போட்டிருக்காரு. அந்த பந்துக்கு ரெடியாகவே நிற்கிறாரு கோபி. டவுன் த கிரவுண்டில் ஆடக்கூடிய பேட்ஸ்மேன். அங்கே கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டாங்க. த்ரோ வேறு வேலை இருக்குங்க. பட் கீப்பருக்கே வந்துருச்சு. கீப்பர் பேக்கப் கூடியன்ட்டார். 2 ரன். 4 ஓவர் முடிஞ்சிருக்கு. 19 ஸ்கோரு. 3 விக்கெட் விட்டுருக்காங்க இது வரைக்கும். The boys 2. 12 பாலில் 12 தேவை. அடுத்த பாபு ஃபர்ஸ்ட் பால் ஸ்விங் ஆக்ஷனில் போட்டார். டிரைவுக்கு ரெடியாக இருக்காருங்க. கவர்ஸில் சிங்கிள். போன பால் வெயிட் அந்த பால். செகண்ட் பால் ரீது. ஐயோ வேஸ்டேஜ். நோ பாலாக இருக்கும் இந்த பந்து. இதில் விக்கெட் விடக்கூடாதுன்னு சொல்லும் போது விக்கெட் விட்டுருக்காங்க. டெஸ்பரேட்டாக இருந்தாங்க அவங்களும். நோபாலாகவே இருந்தாலும் அடுத்த பால் ஃப்ரீ ஹிட்டாகவே இருந்தாலும் பிடிச்சது கோபியோட விக்கெட்டை பிடிச்சிட்டாங்க. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் யோகி. ஃப்ரீ ஹிட் பால். இந்த பால் 8 ரன் தேவை. அவங்களுக்கு பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஐயோ இங்கே இருந்துச்சு. 4th ஒன். பீட்டன். கம்ப்ளீட்லி பீட்டன். வெயிட் பண்ணி பிளேஸ் பண்ணிட்டாங்க. டீப்லேருந்து வரணும். சிங்கிள். லாஸ்ட் ஓவர் 8க்கு 7 தேவை. டாஸ் பால். கேப்பில் ஆடி இருக்காரு. 2 ஃபீல்டர் இந்த லைன்லேயே வச்சுருந்தாங்க. பேரலில் வேறு பின்னாடி நின்றுருக்காங்க 2 பேருமே. த்ரோ கொஞ்சம் விலைக்கு இருக்குது. 2 மாற்றிருக்காங்க. 1 ரிமைனிங் ஓவரில் 7க்கு 5 தேவை. பீட்டன் ஃபுல் பேஸில் இறக்கிட்டாரு. 5 ஓவர் முடிஞ்சிருக்கு. 4 விக்கெட் விட்டு 26 ஆடி இருக்காங்க. லாஸ்ட் அண்ட் ஃபைனல் ஓவர் மேட்ச் போகிறதுக்கு சதீஷ் வந்திருக்காங்க. அவருக்கான செகண்ட் ஓவர் இது. 6 பாலுக்கு 5 ரன் தேவை. முக்கியமான ஓவரில் முதல் பந்து ஏந்தி விட்டாரு. கேட்ச். பிடிச்சாருங்க. நல்ல கேட்ச். ஐசாக்கங்க லோவாக போச்சு. பிடிச்சிட்டாங்க. யோகி அவங்களோட விக்கெட். முதல் பால் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு. ஸ்ட்ரைக்கில் நியூ பேட்ஸ்மேன் தீபன். செகண்ட் பால் 5 பாலுக்கு 5 தேவை. ஹை இந்தியா 2 ஃபீல்டர் அவுட். நல்ல ஃபீல்டரும் இருக்காங்க. கேட்குங்க. தீபன் அவங்களோட விக்கெட்டும் கிடச்சிருக்கு. நியூ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் நிக்கில். இது வரைக்கும் 2 டீமும் சேம் நம்பர் ஆஃப் விக்கெட் விட்டுருக்காங்க. ஸ்கோர்ஸ் லெவல் ஆகி மேட்ச் ட்ராவ் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃபஸ்ட்டு விக்கெட் பேசிஸ் தான் பார்ப்பாங்க. பேக் டு பேக் 2 டாட்டு 2மே விக்கெட்டு. இந்த பால் விக்கெட் அந்த ஹேட்ரிக்காக இருக்கும். ஓய்யோ நல்ல லேக் ஆட்டார். வெல் வித் இன் த லைன். டாட் பால் போட்டிருக்காரு. 4th ஒன். 3 பாலுக்கு 5 தேவை. சுவிட்ச் ட்ரை ஃபாஸ்ட்டாக இறக்கிட்டாரு. 2 more. டாட் பால். இதுவும் வேகத்தை குறைக்காம பரத் அண்ணன்லேயே வச்சு இங்கே டாட் போட்டுட்ருக்காங்க. த மேட்ச் பால். ஒரு பாலுக்கு பெரிய ரன் அடிச்சு தீரணும். டாஸ் பால். இந்த பந்தும் போடலை. இந்த பந்தும் டாட்டு. கடைசி ஓவர் போட்டவர் 2 விக்கெட்டு. மெய்டன் ஓவர் போட்டு போயிருக்காரு. 6க்கு 5 டிஃபெண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸை காட்டியிருக்காங்க. இந்த டீம் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம ஏரியாவோட சிஎஸ்கே டீம் மாதிரி எல்லா மேக்ஸிமம் பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30+ இருக்கக்கூடிய பிளேயர்ஸ்லாம் இருப்பாங்க. ஒரு ஹிஸ்டாரிக் வின் அவங்கள பொறுத்த வரைக்கும். கெத்து காட்டிட்டாங்க. லோ ஸ்கோரை டிஃபெண்ட் பண்ணி காட்டியிருக்காங்க. மேட்ச் பிட்வீன் குட்வின் வெர்சஸ் த பாய்ஸ் 2. குட்வின் won the match.